போன எபிசோட்ல துர்வாச முனிவர் சிவனுக்கும் நந்தி தேவருக்கும் சாபம் கொடுத்தாரு இல்லையா? இந்த எபிசோட அதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம். நம்ம நந்தியும் நம்மளால நம்ம ஆண்டவருக்கு சாபம் கிடைச்சிருச்சேன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றாப்புல. நம்ம நந்தியும் துர்வாச முனிவரோட காலில் விழுந்து, நான் தவறு செய்து விட்டேன், அதனால் என்னை வேண்டுமானால் சபித்துக் கொள்ளுங்கள், என் கடவுளை சபித்து விடாதீர்கள், நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் சொல்லி நம்ம நந்தி தேவ துர்வாச முனிவர் காலில் விழுந்து அழுது புலம்புறாரு. நந்தியும் துர்வாச முனிவர் காலில் விழுந்து கத்தி கதறினதை பார்த்த நம்ம சிவனும், துர்வாச முனிவரே, பார்த்தீர்களா நந்தியின் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்று. நீங்கள் கொடுத்த சாபத்தை நந்தி ஏற்றுக்கொண்டார், ஆனால் நீங்கள் எனக்கு அளித்த சாபத்தை போக்கும்படி கேட்டுக்கொள்கிறாரே, இதுதான் நந்தி என் மேல வச்சிருக்கிற பக்தின்னு சொல்லிட்டு நந்தியை எழுந்திருக்கிற சொல்றாப்புல நம்ம சிவன். துர்வாச முனிவரே, என்னுடைய இந்த சீடன் செய்த காணிக்கையை என்னால் ஏற்றுக்கொள்ள முடிந்தால் நீங்கள் எனக்கு கொடுத்த சாபத்தையும் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்றாப்புல நம்ம சிவன். சிவன் பேசுனதெல்லாம் கேட்ட நம்ம துர்வாச முனிவர் கோவத்தோட அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அப்படியே இந்த பக்கம் அரண்மனையில பார்வதி தேவி அந்த முடுக்கையை வச்சு பார்த்துக்கிட்டு ஏதோ ஒரு ஆழ்ந்த சிந்தனையில இருக்காங்க. அந்த நேரத்துல அங்க உள்ள வந்து பார்வதி தேவியோட அம்மா மைனாவதி, பார்வதி, நேத்து வந்த விருந்தினர்கள் எல்லாருமே பாராட்டினாங்க, நீ வாசிச்ச வீணையோட இசை அவ்வளவு அற்புதமா இருந்துச்சுன்னு சொல்லி புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க பார்வதி தேவியோட அம்மா. ஆனா பார்வதி தேவி ஏதோ ஒரு ஆழ்ந்த சிந்தனையில அவங்க பேசின எதையுமே கண்டுக்காம இருக்காங்க. பார்வதியோட அம்மா பார்வதி தேவியை கையை வச்சு கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் பார்வதி தேவிக்கு நினைவே வருது. என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க பார்வதியோட அம்மா. பார்வதி தேவியும், என்னோட மனம் அமைதியற்று காணப்படுது, ஏதோ அசம்பாவிதம் நடப்பது போல உணர்கிறேன்னு சொல்றாங்க. வாருங்கள் அம்மா, உடனே நாம் கைலாசத்திற்கு செல்ல வேண்டும்னு சொல்லி பார்வதியோட அம்மாவை பார்வதி தேவி கூப்பிடுறாங்க. நம்மளாம் இந்த திருமணத்திற்கு முன்னாடி இந்த காப்பு கட்டுற மாதிரி ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும் இல்லையா, அந்த மாதிரி நாளைக்கு ஏதோ நடக்க போகுது போல. எப்பவும் போல சாதாரணமான நாளா இருந்தா நான் உன்னை அனுப்பியிருப்பேன் பார்வதி, ஆனா நாளைக்கு மஞ்சள் காப்பு கட்டக்கூடிய விழா இருக்குது, அதனால நீ அரண்மனையை விட்டு வெளியேறக்கூடாது, அது தப்பாகிடுன்னு சொல்றாங்க பார்வதி தேவியோட அம்மா. இதை கேட்டதும் பார்வதி தேவி இன்னும் மனசு சோர்வா அப்படி ஒரு மாதிரியா உட்காந்துருக்காங்க. பார்வதியோட அம்மா, உன்னோட நிலைமையை என்னால் புரிஞ்சிக்க முடியுது, திருமணத்திற்கு முன்னாடி எல்லா பெண்களுக்கும் இருக்கக்கூடிய மனப்பதட்டம் தான் உனக்கு இருக்குன்னு சொல்றாங்க பார்வதி தேவியோட அம்மா. இருந்தாலும் பார்வதி தேவி அந்த உடுக்கையை பார்த்து கொஞ்சம் ஃபீல் பண்றாங்க. அங்க எந்த ஒரு அசம்பாவிதமும் நடந்திருக்க கூடாதுன்னு வேண்டிக்கிறாங்க பார்வதி தேவி மனசுக்குள்ளேயே. அப்படியே இந்த பக்கம் பாதாள லோகத்துல நம்ம தாரகாசுரன், நீங்கள் சரியாக சொன்னீர்கள் அம்மா, எவராலும் துர்வாச முனிவரின் கோபத்திலிருந்து தப்பிக்கவே முடியாது, இப்பொழுது நீங்கள் ஏன் சோகமாக இருக்கிறீர்கள், நீங்கள் எண்ணியது போலவே தான் துர்வாசர் சிவனை சபித்து விட்டாரே, இனி சிவன் திருமணம் செய்து கொள்ள மாட்டான், ஏன் இன்னும் கவலைப்படுகிறீர்கள்னு சொல்லி கேட்குறான் தாரகாசுரன் திதி கிட்ட. நம்ம திதியும் அவங்க உட்காந்துருந்து சிம்மாசனத்துல இருந்து எழுந்திருச்சு வந்து தாரகாசுரன் வச்சிருந்த நெருப்பை வாங்கி அணைச்சிடுறாங்க. தாரகாசுரன், நீ நெருப்பை வச்சிருக்கின்றதால அந்த நெருப்பை அணைக்க முடியாதுன்னு நினைக்காத, துர்வாசர் கொடுத்த சாபத்தை சிவன் கண்டிப்பா ஏற்றுக்கொள்வார், ஆனால் அது முக்கியமல்ல, இந்த விஷயம் இன்னும் தேவிக்கு தெரியாது, பார்வதி அடுத்து என்ன செய்ய போகிறாள் என்பதுதான் முக்கியம்னு சொல்றாங்க திதி. திதி தாரகாசுரன்ட்ட இதையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு சந்திரபான்னு சொல்லி யாரையோ கூப்பிடுறாங்க. இந்த கதையில புது கேரக்டரா ஒருத்தவங்க என்டர் ஆகுறாங்க. சந்திரபாவும் திதியை வணங்கிட்டு என்ன கட்டளைன்னு சொல்லி கேட்குறாங்க. திதியும் சந்திரபா கிட்ட, நீ ஒரு விருந்தினராக பார்வதி அரண்மனைக்கு செல்ல வேண்டும், அங்கு சென்று பார்வதியின் ஒவ்வொரு செயல்களையும் நீ கண்காணிக்க வேண்டும், கண்காணித்து என்னிடம் கூற வேண்டும்னு சொல்றாங்க திதி. அது மட்டும் இல்லை, நீ அங்கே இருக்கும் பொழுது யாருக்கும் உன் மேல சந்தேகம் வராத அளவுக்கு நீ அங்கே இருக்கணும்னு சொல்றாங்க திதி. சந்திரபாபு, அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள் அம்மா, எவ்வாறு கண்காணிப்பது என்பதனை பற்றி எனக்கு நன்றாக தெரியும்னு சொல்றாங்க. அப்படியே சந்திரபாபும் ஒரு பணிவிடை பெண் வேடத்திற்கு மாறி, திருமணம் நடக்க போகிறது, அதனால் நான் பார்வதி தேவியுடன் அவளுடைய வேலைக்காரியாக இருப்பேன்னு சொல்றாங்க. அப்படியே இந்த பக்கம் அரண்மனைக்கு வந்துடுறாங்க சந்திரபா. அரண்மனைக்கு வந்த சந்திரபா, அந்த பார்வதியின் அறை எங்கே உள்ளது, அவள் சமையல் அறையில் இருப்பாளா இல்லை எங்கே இருப்பாள்னு சுத்தி சுத்தி தேடிட்டு இருக்காங்க. என்ன சத்தம்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போய் பார்த்தா நம்ம பார்வதி தேவி என்னமோ சமைச்சிட்டு இருக்காங்க. பார்வதி தேவியை ஒரு வழியா சந்திரபா பார்த்துடுறாங்க. ஆனா அந்த நேரத்துல பார்வதி தேவியோட அம்மாவை இவங்களை பார்த்ததும் சந்திரபா ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறா. பார்வதி தேவி சமைச்சிட்டு இருக்கிறத பார்த்த பார்வதி தேவியோட அம்மா, பார்வதி என்ன செய்கிற, இதெல்லாம் என்னக்குன்னா நீ செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்குறாங்க பார்வதியோட அம்மா. பார்வதி தேவியும், இரவெல்லாம் என்னால் தூங்க முடியவில்லை, ஏன் என்று தெரியவில்லை, ஆனால் என் மனம் கலக்கத்தோடு
உயிரோடு இருந்தது. இரவு முழுவதும் நான் மகாதேவன் மற்றும் அவரது விருந்தினர்களை பற்றியே நினைத்து கொண்டிருந்தேன்னு சொல்றாங்க பார்வதி தேவி. என்னால் தான் கைலாயம் செல்ல முடியவில்லை. அதனால் தான் இந்த அரிசி கொழுக்கட்டையை யாரிடமாவது கொடுத்து அனுப்பி மகாதேவனை நலமறிய நினைத்தேன்னு சொல்றாங்க பார்வதி தேவி. பார்வதியோட அம்மாவும், என் அன்பு மகளே, உன்னோட இதயத்துல கவலையும் அன்பும் நிறைஞ்சிருக்கு, கவலைப்படாத. கைலாயத்துல எல்லாம் நல்லபடியா நடந்துகிட்டு இருக்கு, நீ கவலைப்படாத. அது மட்டும் இல்லாம நீ செய்த இந்த அரிசி கொழுக்கட்டையை சாப்பிட்ட பிறகு அனைவரும் கவலைப்படாமல் இருப்பார்கள். ஆகையினால் கவலையை விட்டுவிட்டு மகிழ்ச்சியாக இரு மகளேன்னு சொல்றாங்க பார்வதி தேவியோட அம்மா. பார்வதி தேவியும் சந்தோஷமாயிடுறாங்க. அப்படியே இந்த பக்கம் நம்ம கைலாயத்துல அந்த ஃபங்க்ஷன் நடந்துச்சு இல்லையா, அந்த இடத்த பார்த்தா நம்ம நந்தி தேவர் மட்டும் தனியா அங்க உட்காந்துருக்காரு. நம்ம பூதகணங்கள் எல்லாம் நந்தி தேவருக்கு ஆறுதல் சொல்ல வராங்க. நம்ம பூதகணங்களும், நந்தி நீ எதுவும் சாப்பிடாமல் இங்கேயே அமர்ந்திருக்கியாயே, ஏதாவது சாப்பிடு நந்தின்னு சொல்றாங்க. நம்ம நந்தியும் அழுதுகிட்டு, எனக்கு எதுவும் வேண்டாம், நீங்கள் இங்கிருந்து சென்று விடுங்கள்னு சொல்றாப்புல நந்தி தேவர். உன்னோட கவலை எனக்கு புரியுது நந்தி, ஆனால் வந்தவர் துர்வாச முனிவர் என்று யாரும் சற்று கூட நினைத்து பார்க்கவில்லை. இதில் உன் தவறு ஏதும் இல்லை நந்தி, உன் மீது நீனே குற்றம் சுமத்தி கொள்ளாதேன்னு சொல்றாப்புல இந்த பூதகணங்கள். நம்ம நந்தியும் அழுதுகிட்டு, என் மீது எப்படி குற்றம் சுமத்தாமல் இருக்க முடியும்? ஆண்டவரிடம் இந்த கொண்டாட்டத்தை கேட்டதும் நான் தான், துர்வாச முனிவரை வரவேற்றதும் நான் தான். இறுதியில் என்னாலும் என் முட்டாள்தனத்தாலும் நம் கடவுள் எம்பெருமான் சபிக்கப்பட்டார்னு சொல்றாப்புல நந்தி அழுதுகிட்டு. கவலைப்படாத நந்தி, ஆண்டவர் உங்கள் மீது சற்று கூட கோபப்படவில்லை. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் நீங்கள் ஏதும் சாப்பிடவில்லை என்று ஆண்டவர் தான் எங்களை அனுப்பி வைத்தார்னு சொல்றாப்புல பூதகணம். இருந்தாலும் நந்தி அழுதுகிட்டு, என்னோட அன்பான கடவுள் இந்த ஆபத்தான சாபத்தை ஏற்றுக்கொண்டு எனக்கு உணவு அனுப்பி வைத்திருக்கிறாரா? அவருடைய கருணைக்கு நான் தகுதியானவன் அல்லன்னு சொல்லி நந்தி அழுகுறாரு. எம்பெருமான் வேண்டுமானால் என்னை மன்னித்திருக்கலாம், ஆனால் என்னால் என்னையே மன்னிக்க முடியாதுன்னு சொல்லி அழுகுறாப்புல நந்தி தேவர். இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு நம்ம நந்தி தேவர் அந்த இடத்தை விட்டு எழுந்திருச்சு போறாரு. நம்ம பூதகணங்கள் எல்லாம், நந்தி என்ன செய்கிற, எங்கே போகிறாய்னு சொல்லி கேட்க, ஒரு வாகனத்தின் கடமையானது தன்னுடைய ஆண்டவரை சரியான வழியில் பாதுகாப்பான முறையில் அழைத்து செல்வதுதான் வாகனத்தின் கடமை. ஆனால் என்னால் எம்பெருமானுக்கு பல கஷ்டங்கள் வந்துள்ளது. அதனால் நான் எம்பெருமானுடைய வாகனமாக இருக்க தகுதி அற்றவன் நான் தவம் செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு நந்தி அங்கிருந்து ஓடி போயிடுறாரு. அந்த பூதகணங்கள்ல ஒருத்த மட்டும் நந்தி தேவர் செஞ்ச செயலை பார்த்துட்டு, இது பேரழிவாகும், நந்தி தேவர் இல்லாமல் மகாதேவனின் திருமணம் எப்படி நடக்கும்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்வதி தேவிக்கு மஞ்சள் காப்பு விழா நடக்கிறதா சொன்னாங்க இல்லையா, அந்த விழாவுக்காக பார்வதி தேவியை நகைகள் எல்லாம் போட்டு அலங்கரிச்சுக்கிட்டு இருக்காங்க. பார்வதி தேவியோட அம்மா ஏதோ கண்ணீர் விட்டுக்கிட்டே அவங்களுக்கு அலங்கரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த நம்ம பார்வதி தேவி, அம்மா நீ இப்படி கண்ணீர் விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா வரும் விருந்தினர்கள் அனைவரும் மகாதேவன் இந்த கல்யாணத்திற்கு உங்களை வற்புறுத்தியதாக கூறுவார்கள். அது மட்டும் இல்லாம உங்கள் மகளை வலுக்கட்டாயமாக அழைத்து செல்கிறார் என்று பேசுவார்கள்னு சொல்றாங்க பார்வதி தேவி. பார்வதியோட அம்மாவும், அம்மாவின் மனதை எவ்வாறு கவர வேண்டும் என்பதை உங்களிடமிருந்து தான் கற்றுக்கொள்ள வேண்டும்னு சொல்றாங்க. அப்படியே பார்வதி தேவி, என்னை அலங்கரிக்க ரேவதி உதவுவாள் என்று நினைத்திருந்தேன், ஆனால் அவளை பாருங்கள், அவள் தனக்குத்தானே வேலை செய்து கொண்டிருக்கிறாள்னு சொல்றாங்க பார்வதி தேவி. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம ரேவதியும் ஏதோ ஒரு உணவை ருசிச்சு ரசிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ரேவதியும், என்ன நடக்குது, ஏதாவது என்னை பத்தி பேசுனீங்களான்னு சொல்லி கேட்க, நம்ம ரேவதியோட அம்மாவும், மணமகளை அலங்கரிப்பது உங்களுடைய பொறுப்பு, ஆனால் நீங்கள் இங்கே அமர்ந்து அரிசி புட்டு சாப்பிடுகிறீர்கள், இங்கே வா, வந்து அலங்கார வேலைகளை செய்யன்னு சொல்றாங்க ரேவதியோட அம்மா. ரேவதியும், என்ன நான் செய்வது, அரிசி புட்டு அவ்வளவு அருமையாக சுவையாக உள்ளது, அதனால் தான் நான் சிறிது சாப்பிட்டேன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ரேவதி தேவி, தேவி மைனாவதி, நீங்கள் எங்கள் அம்மாவிற்கு இந்த அரிசி கொழுக்கட்டையை எவ்வாறு செய்வது என்று கற்றுக் கொடுக்க வேண்டும்னு சொல்றாங்க. ஆனா இளவரசி மைனாவதியும், அது நான் செய்யவில்லை, பார்வதி தேவி தான் சிவனுக்காக செய்தால், இதனை பார்வதி தேவி சிவனுக்கு அனுப்புவதற்காக செய்தாள்னு சொல்றாங்க. ரேவதி தேவி, என்ன மன்னிச்சிடுங்க, அது எனக்கு தெரியாது, நான் சாப்பிட்டுட்டேன்னு சொல்றாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏற்கனவே நான் மகாதேவனுக்கு அனுப்பிவிட்டேன்னு சொல்றாங்க பார்வதி தேவி. சந்திரபாபும் அவங்க பேசுறதெல்லாம் நின்று ஒட்டி கேட்டுட்டு இருந்துட்டு, என்ன நடக்கிறது இங்கே, துர்வாச முனிவர் சிவனை சபித்த பிறகும் பார்வதி சிவனுக்கு அரிசி கொழுக்கட்டை அனுப்பி இருக்கிறாரான்னு சொல்லி ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் கைலாசத்துல நம்ம சிம்மாசனத்துல உட்காந்துருக்கும் போது நம்ம நாராயணர், நந்தியை தடுத்து நிறுத்துங்கள் எம்பெருமானே, நந்தி இல்லாமல் உங்களது ஊர்வலம் எப்படி கைலாயத்திலிருந்து புறப்படும்னு சொல்லி கேட்கிறாப்புல. நம்ம சிவனும், நந்தி இல்லாம இந்த திருமண ஊர்வலம் நடக்க
நடக்காது. தேவி நந்தியை மீண்டும் கொண்டு வருவார், மீண்டும் கைலாயத்திற்கு நந்தியை தேவியை அழைத்து வருவார்னு சொல்றாரு நம்ம சிவன். இந்த பக்கம் நம்ம நந்தி அழுதுகிட்டே அண்ணாட போட்டு நடந்து போயிட்டு இருக்காப்புல. அவரு நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது எதிரில ஒரு காவலாளி பார்வதி தேவி என்னை எங்க அனுப்பினார்கள்னு சொல்றாரு. அந்த காவலாளி நம்ம நந்தியும் வாருங்கள் வாருங்கள் உங்களை கைலாயத்திற்கு அழைக்கிறேன்னு சொல்றாப்புல சிரிச்ச முகத்தோட. பார்வதி தேவி இதை உங்களிடம் ஒப்படைக்க சொன்னார், இது மகாதேவருக்கு மட்டுமல்ல மகாதேவனுடைய குடும்பத்தினர் அனைவருக்கும்னு சொல்லி காவலாளி கொடுக்கிறாரு. நந்தி அந்த தாம்பழத்திட்ட பார்த்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்காரு. அப்படியே இந்த பக்கம் நம்ம நாராயணர் மகாதேவன் கிட்ட பார்வதி தான் அங்க மஞ்சள் காப்பு விழாவில் வேலையா இருப்பாங்களே, அவங்க எப்படி நந்தியை நிறுத்த முடியும்னு சொல்லி கேட்குறாப்புல மகாதேவன் கிட்ட நம்ம நாராயணர் இந்த மாதிரி நம்ம மகாதேவன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே நம்ம நந்தி தேவர் அந்த தாம்பாளத்திட்ட தூக்கிக்கிட்டு இறைவா இறைவா ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே ஓடி வராப்புல. நம்ம நந்தியும் சிவனுக்கு முன்னாடி வந்து நின்று இறைவா உங்களுக்காக பார்வதி தேவி அரிசி கொழுக்கட்டை அனுப்பியிருக்கிறார்கள்னு சொல்றாரு. சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ தான் இப்பொழுது கைலாயத்தை விட்டு வெளியேற போவதாய் கூறினாயே, இப்பொழுது இங்கே வந்திருக்கிறாயேன்னு சொல்லி நம்ம சிவன் கேட்க நம்ம நந்தியும் போலாம்னு தான் நினைச்சேன், ஆனால் பார்வதி தேவி கொழுக்கட்டை அனுப்புனதை பார்த்ததுக்கு அப்புறம் போகணுன்னு தோணலன்னு சொல்றாப்புல. நந்தி சொன்னதை கேட்டு நம்ம சிவனும் நாராயணரும் சிரிக்கிறாங்க. சிவனும் சரி நந்தி நீ இனிமேல் கைலாயத்தை விட்டு வெளியேற போவதில்லை, அங்க இருக்கக்கூடிய அனைவருக்கும் போய் சொல்லுன்னு சொல்றாப்புல நம்ம சிவன். நம்ம நந்தியும் சரி ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அரிசி கொழுக்கட்டையை சிவன் கிட்ட கொடுக்காம அப்படியே போக பார்க்கறாப்புல. ஆனா நம்ம சிவன் நந்தி அந்த கொழுக்கட்டையை இங்கு வைத்து விட்டு சொல்லலாமே அப்படின்ற மாதிரி சைகையை காட்டுறாரு. நம்ம நந்தி தேவரும் கொழுக்கட்டையை போய் சிவன் பக்கத்துல வச்சுட்டு அங்கிருந்து போறாரு. நம்ம சிவனும் நாராயணர் கிட்ட பார்த்தீர்களா நாராயணா, தேவி இந்த ஒரு அரிசி கொழுக்கட்டையை அனுப்பிய கைலாயம் முழுவதும் இனிமையை பரப்பி நந்தியை மீண்டும் கைலாயத்திற்கு கொண்டு வந்திருக்கிறாள்னு சொல்றாப்புல நம்ம சிவன். நாராயணரும் மகாதேவா உங்கள் திருமண ஊர்வலத்தில் நந்தி இருப்பதை பார்வதி தேவி மிக எளிதாக உறுதி செய்து விட்டார்னு சொல்றாப்புல நம்ம நாராயணர். அப்படியே இந்த பக்கம் அரண்மனையில பார்வதி தேவிக்கு அந்த மஞ்சள் காப்பு விழா நடக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் நடந்துகிட்டு இருக்கு. அங்க கூட்டத்துல பணிவிடை பெண்ணா இருந்த நம்ம சந்திரபா இப்பொழுது யாராவது ஒரு கடவுள்கள் வருவார்கள், வந்து சிவன் பெற்ற சாபத்தை பற்றி கூறுவார்கள் என்று பார்க்கிறேன், எவரும் வரமாட்டேங்கிறார்களேன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க அவங்களுக்குள்ளேயே. பார்வதி தேவியும் மஞ்சள் காப்பு விழா தொடங்குவதற்கு முன்பு நான் உங்களிடம் ஒன்று சொல்ல விரும்புகிறேன்னு சொல்லிட்டு பார்வதி தேவி எனது மஞ்சள் காப்பு விழாவில் கலந்து கொள்ள நீங்கள் அனைவரும் வந்திருப்பது எனது அதிர்ஷ்டம். இந்த விழா தொடங்குவதற்கு முன் இந்த சடங்குகளின் முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்னு சொல்லிட்டு பார்வதி தேவி அதன் முக்கியத்துவத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த மஞ்சளானது தூய்மை மற்றும் செழுமையின் சின்னமாகும். அது மட்டும் இல்லாம இது திருமணத்திற்கு முன் மணமகனுக்கும் மணமகளுக்கும் இருவருக்குமே பொருந்தும். அதனால் அந்த தூய்மையும் செழுமையும் அவர்களின் வாழ்வில் கலந்து அவர்களின் பிணைப்பை வலுவாகவும் வளமாகவும் மாற்றுகிறதுன்னு சொல்றாங்க பார்வதி தேவி. அது மட்டும் இல்லாம இதுக்கு இன்னொரு முக்கியத்துவம் உண்டு. மணமகளின் மஞ்சள் காப்பு விழாவில் மீதம் இருக்கும் மஞ்சளை கொண்டு மணமகனின் மஞ்சள் காப்பு விழா நடைபெற்றால் தான் அது நிறைவு பெறும்னு சொல்றாங்க பார்வதி தேவி. ஆகையால் ஒவ்வொரு விழாவிற்கும் பெண்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானதுன்னு சொல்றாங்க பார்வதி தேவி. அது மட்டும் இல்லாம எனது பெற்றோரும் என் வாழ்நாள் முழுவதும் எனக்கு அன்பையும் மரியாதையும் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த உலகில் சில குடும்பங்கள் தங்களின் மகளை பாரமாக கருதுகிறார்கள். அதனால் தான் நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன், நீங்கள் இந்த மஞ்சளை தொடும்போதெல்லாம் மகன்கள் மகள்களை விட சிறந்தவர்கள் என்று உங்கள் மனம் நினைக்காமல் பார்த்து கொள்ளுங்கள்னு சொல்றாங்க நம்ம பார்வதி தேவி. அதனால் இந்த வேறுபாட்டை நீக்கி மகள்களுக்கும் அன்பையும் மரியாதையும் கொடுங்கள்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கிறாங்க நம்ம பார்வதி தேவி. பார்வதி தேவி சொன்னதெல்லாம் கேட்டு அங்கிருந்த எல்லோருமே பார்வதி தேவி வாழ்க பார்வதி தேவி வாழ்கன்னு கோஷமிடுறாங்க. இதோட இந்த எபிசோட முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.